வணக்கம் நண்பர்களே. நீங்க புதிதாக வாங்கியிருக்கிற பிஜியான் பிஎல்டிசி பெடஸ்டல் ஃபேனை எப்படி அசம்பிள் பண்றதுன்னு தெரியலையா? கவலை வேணாம். இந்த வீடியோல பாக்ஸை திறந்ததுல இருந்து ஃபேனை முழுசா ரெடி ஆகுற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பா தமிழ்ல மிகவும் எளிமையா சொல்ல போகுது. வாங்க பார்க்கலாம். டெக் மாரே உங்கள் மூர்த்தி. பிஜியான் கம்பெனியில் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிஎல்டிசி பெடஸ்டல் ஃபேன் தான் இன்னைக்கு நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த அசம்பிள் பண்ணி எப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டப்போம். ஃபஸ்ட்டு இந்த பேஸில் வந்து ஒரே ஒரு லாக் நட் மாதிரி இருக்கும். அதை வச்சு பைப்பை லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து நம்ம கிரில் எப்படி மாட்டுறதுன்றதை பார்க்கணும். அந்த ஃப்ரண்ட் பேக் கிரில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பழைய மாடலில் ஃபுல்லாமே இரும்பில் வரும், சின்ன சின்ன கம்பிகளாக வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கு. ஃப்ரண்ட்ல தட்டு மாதிரி தான் வந்துடும், பின்னாடி வந்து நம்மளுக்கு கூடு மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. அதனால லாக் பண்றது வந்து பேக் சைட்ல ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூக்கு அப்புறம் நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். தப்பா எடுத்துட்டீங்க, லாக்கை உடச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப லாக் ஆகாது. அதனால கேர்ஃபுல்லா கழட்டணும், மாட்டணும். அதே மாதிரி மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயும் 2 காடி இருக்கும். அந்த காடிக்கு நேராக கரெக்டாக உட்கார வச்சு நம்ம மாட்டினா மட்டும்தான் வரும். இந்த பிளாஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு காடி இருக்கும். அதே மாதிரி இந்த கிரில்லையும் மேலே எங்கேயும் சின்ன காடி ஒன்று, பெரிய காடி ஒன்று வரும். அதில் ரெண்டுலையும் கரெக்டாக உட்கார வச்சிங்கன்னா கரெக்டாக உட்காந்துரும். மாற்றி வச்சிங்க அப்படின்னா லாக் உடஞ்சிரும். அப்புறம் அந்த கிரில் சுத்த ஆரம்பிச்சுக்கிறோம், அங்கிட்டு இங்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக வச்சுட்டு நார்மல் டைட் வச்சா போதும். ஃபுல் டைட் ஏற்றணும்னு அவசியம் இல்லை, நார்மல் டைட் வச்சாலே நின்றும். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா 5 லீஃப்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே ஒரு பின்னுக்கு ஒரு காடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த காடிக்கு நேராக வச்சு நம்ம லாக் நட்டு வச்சாலே போதும். எல்லாம் ரொம்ப ஃபுல் டைட் வச்சு தான் அந்த மரையை டேமேஜ் பண்ணிடுறாங்க. அவ்வளோலாம் பண்ண வேண்டியதே கிடையாது. நீங்கள் நார்மல் ஹேண்ட் டைட் வச்சாலே போதும், அது லாக் ஆகி நின்றுக்கிறோம். இது வந்து ஆன்டி கிளாக் வேஸ்ல நம்ம டைட் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கிரிலுக்கு வந்து உங்களுக்கு சிம்பிள் மேலே வர மாதிரி வச்சுட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூப்பர் ஹோல்ஸும் மேலேயே வந்துடும். அந்த லாக் பின்னு வந்து எதுவுமே கட் ஆயிடக்கூடாது. கட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது லாக் ஆகாது. ஏன்னா இது வந்து நம்ம உட்கார வச்சு லேசாக டேன் பண்ணுற மாதிரி வரும். அப்படின்னா தான் அது லாக் ஆகும். இப்போ லாக் பண்ணி நம்ம மோட்டரில் அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்மளுக்கு வேணும், தொடர்ந்து வேணும்னும் போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக எது டவுட் கேட்டிருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்க்ரூ போட்டு முடிச்சாச்சு கிரில். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் என்னென்ன இதில் ஃபங்க்ஷன் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்டில் ஆப்ஷனில் இருக்குது. ரிமோட்டும் உங்களுக்கு ஃபெதர் டச்லேயும் வருது. உங்களுக்கு இதில் வந்து ரிமோட் மிஸ் ஆகிட்டாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள பேனலில் உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பட்டனில். இது பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் உங்களுக்கு பேக் சைடில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னை எடுத்துட்டீங்க அப்புறம் ரிமோட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பவர் ஆன் பண்ணோன்னே இதில் வந்து மோடு வந்து ஒரு 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் மோடு, ஃப்ரீஸ் மோடு, ஸ்டாண்டர்ட் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து 1லேருந்து 4 ஸ்பீடு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பீடு வந்து நல்லாவே இருக்கும். இது ஹை ஸ்பீடு ஃபேன் அளவுக்கு வேகம் இருக்குது. ஏன்னா பிஎல்டிசின்றனால கரண்ட்டும் எடுக்காது. அதே மாதிரி ஆசிலேஷன் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு டைமர் வந்துடுது. ஸ்லீப் மோடில் போடும்போது 1/2 ஹவர், 1 ஹவர், 2 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஓடினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடு, அதாவது ஆஃப் ஆயிரும். அதுக்காக ஸ்லீப் மோடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நார்மலாக ஆன் ஆஃப் பண்ணி ஃபேனை நீங்கள் நார்மலாக ஃப்ரீஸ் மோடுன்றபோது நார்மலாக உங்களுக்கு காற்று வேகம் வரும். அதே ஸ்டாண்டர்ட் மோடுன்னும் போது நல்ல உங்களுக்கு ஃபோர்ஸாக இருக்கும் காற்று. இப்போ உங்களுக்கு அதே மாதிரி 1, 2, 3 ஸ்பீடு உங்களுக்கு ஆசிலேஷன் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. லேட்டஸ்ட் மாடலில் பிஎல்டிசியில் வெரி குட்டாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்ல பெட்டர் மாடலாக போட்டிருக்காங்க. இன்னும் கம்ப்ளைண்ட் ரேட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ தான் லான்ச் ஆகிருக்குன்றனால உங்களுக்கு ஃபால்ட் ரேட்டு எப்படின்னு இன்னும் வந்ததில்லை. உங்களுக்கு இது வரைக்கும் வந்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது இந்த ஃபேனோட ரிசல்ட்டு. உங்களுக்கு இதில் ஒன்றே ஒன்று தான் நம்ம கவனிக்கணும். ரிமோட்டு மட்டும் கீழே விழுந்துடாமலோ, தண்ணியில் விழுந்துடாமலோ ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம. மற்றபடி இதில் வந்து நம்மளுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியது இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் வந்து நம்ம பெடஸ்டல் அந்த ஸ்டாண்டில் மாட்டுறதுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நட்டு ஓவர் டைட் வச்சிட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும்.
அதனால் உங்களுக்கு உடஞ்சிரும். நார்மல் டைட் வச்சாலே போதும். தூக்குனா வரக்கூடாது. அவ்வளோ டைட் வச்சாலே போதும். அதே மாதிரி ரிமோட்டில் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே மோடுன்ற ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது வந்து ஸ்பீடு மைனஸு, ஸ்பீடு ப்ளஸ் இருக்குது. மேலே அதுக்கு மேலே வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது உங்களுக்கு. இந்த சைடில் வந்து ஸ்விங்னா அங்கிட்டு திரும்புறதுக்கு ஆஸ்லேஷன் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. கீழே டைமர் பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்கள் பொண்ணான நேரத்தை என்னோட வீடியோக்காக செலவழிச்சதுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை, உங்கள் மூர்த்தி.